ஒரு காலத்தில் வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான். திருமணம் ஆகாத அவனுக்கு 2 இளைய சகோதரர்கள் இருந்தார்கள். அண்ணன் தம்பிகளான 3 பேரும் உள்ளூரில் மளிகை பொருட்களை வைத்து வியாபாரம் செய்து வந்தார்கள். இந்த 3 சகோதரர்களின் தந்தை திடீரென்று இறந்தபோது சொத்தை சரிசமமாக பிரித்தார்கள். மொத்தம் 3000 பொற்காசுகள் இருந்தன. 3 சகோதரர்களும் ஆளுக்கு 1000 பொற்காசுகளை பிரித்து எடுத்துக் கொண்டார்கள். மூத்த சகோதரன் உள்ளூரில் வியாபாரம் செய்ய அவரது தம்பிகள் இருவரும் கடல் தாண்டி வியாபாரம் செய்ய போவதாக கூறினார்கள். அண்ணனான வியாபாரி எவ்வளவோ கூறி தடுத்தும் அவர்கள் கடல் கடந்து வியாபாரம் செய்ய சென்றார்கள். அண்ணன் சொந்த ஊரிலேயே வியாபாரத்தை தொடர்ந்தார். ஆண்டுகள் பல ஓடின. வெளிநாடு சென்ற சகோதரர்கள் இருவரும் கொண்டு போன பணத்தையும் அங்கே சம்பாதித்த பணத்தையும் இழந்து வெறுங்கையோடு ஊருக்கு திரும்பினார்கள். அண்ணனுக்கு அவர்கள் மீது இரக்கம் வந்தது. தன்னுடனேயே அவர்களை வைத்துக் கொண்டார். தன்னுடைய வியாபாரத்தில் அவர்களை ஈடுபடுத்தினார். கிடைத்த லாபத்தை அவர்களுக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார். தம்பிகளும் வியாபாரத்தில் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள். வியாபாரமும் அமோகமாக நடைபெற்றது. ஒரு நாள் இளைய சகோதரர்கள் 2 பேரும் கடல் தாண்டி வியாபாரம் செய்ய போகலாம் என்று அண்ணனிடம் ஆசை வார்த்தை கூறினார்கள். அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, இங்கேயே இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்று சொன்னார் அண்ணன். ஆனால் தம்பி இருவரும் கடல் கடந்து செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அண்ணனான வியாபாரியும் அவர்களது விருப்பத்துக்கு சம்மதிக்க வைத்து விட்டார்கள். அப்போது அவர்களிடம் 6000 பொற்காசுகள் மட்டுமே இருந்தன. அதில் 3000 பொற்காசுகளை நாளைக்கு உதவும் என்கிற தொலைநோக்கில் ஒரு இடத்தில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக புதைத்து வைத்தார் அண்ணன். மீதமுள்ள 3000 பொற்காசுகளுடன் கடல் கடந்து வியாபாரம் செய்ய அண்ணன் தம்பிகள் 3 பேரும் சென்றார்கள். புதிய தேசத்தில் 3 பேரும் நேரம் காலம் பார்க்காமல் வியாபாரம் செய்தார்கள். நல்ல லாபமும் கிடைத்தது. ஒரு கட்டத்தில் சம்பாதித்தது போதும் என்ற முடிவு செய்து தாங்கள் சேர்த்த பொற்காசுகளையும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு கப்பலில் சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். வரும் வழியில் ஒரு தீவில் ஓய்வெடுத்தார்கள். அந்த தீவில் இளம்பெண் ஒருத்தியை சந்தித்தார் அண்ணன். அந்த பெண் பார்க்க அழகாக இருந்தாலும் கிழிந்த ஆடையுடன் பிச்சைக்காரி போன்ற தோற்றத்தில் இருந்தாள். வியாபாரியை பார்த்த அவள், என்னையும் உங்களோடு கப்பலில் அழைத்து செல்லுங்கள், நான் உங்கள் மனைவியாக காலம் முழுவதும் விசுவாசமாக இருப்பேன் என்று கூறி கெஞ்சினாள். அவள் அழகான இளம்பெண் என்பதால் அவருக்கும் அவளை பிடித்து போனது. அவளை மணந்து கொள்ளவும் விரும்பினார். அவளை தன்னுடைய தம்பிகளிடம் அறிமுகம் செய்து வைத்தார். விலை உயர்ந்த ஆடைகளை அவளுக்கு அணிந்து கொள்ள கொடுத்தார். புத்தாடையில் அவள் தேவதை போல இருந்தாள். அன்று முதல் அந்த அண்ணன் வியாபாரியும் அவளும் கணவன் மனைவியாக வாழ ஆரம்பித்தார்கள். அவர்கள் பயணித்த கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு அண்ணனும் அவரது மனைவியும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே சதித்திட்டம் தீட்டிய 2 தம்பிகளும் அவரையும் அவரது மனைவியையும் கடலுக்குள் தூக்கி போட்டு விட்டார்கள். அவர்கள் இருவரும் இறந்து விட்டால் அதுவரையில் சம்பாதித்துள்ள செல்வத்தை 2 பாகமாக பிரித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் கணக்கு போட்டு இருந்தார்கள். இந்த நேரத்தில் ஒரு அதிசய சம்பவம் நடந்தது. கடலில் தூக்கி எறியப்பட்ட இளம்பெண் சட்டென்று பூதமாக மாறிவிட்டாள். தனது கணவனான வியாபாரியை அவளுடைய கைகளில் ஏந்தி கொண்டாள். பிறகு வான் வழியாக அவரை தூக்கி கொண்டு பறந்தாள். அழகான தீவு ஒன்றில் அவரை இறக்கிவிட்டாள். பிறகு திடீரென்று மறைந்து போனாள். அண்ணன் வியாபாரிக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. யாரும் இல்லாத அந்த தீவில் தனியொரு ஆளாக அழுது கொண்டிருந்தார். மறுநாள் பூதமாக மாறியிருந்த அவரது மனைவி மறுபடியும் அவரை பார்க்க வந்தாள். அவரை திருமணம் செய்து கொண்டதற்கான காரணத்தையும் அப்போது சொன்னாள். உங்களை முதலாக பார்த்தபோது என்னை அறியாமலேயே காதல் வயப்பட்டேன். உங்களை வசீகரிக்க ஒரு மனித பெண்ணாக உருவம் எடுத்து வந்தேன். என்னை மணந்து கொள்ளுங்கள் என்று உங்களிடம் வேண்டினேன். நீங்களும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னவள், நயவஞ்சகத்தால் நம் இருவரையும் கடலில் தூக்கி போட்ட உங்களுடைய 2 தம்பிகளையும் கப்பலோடு கடலில் மூழ்க செய்து கொள்ளப் போகிறேன் என்று கோபத்தோடு கூறினாள். ஆனால் அண்ணன் வியாபாரியின் சகோதர பாசம் அவளை அப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்று கூறி தடுத்தது. பிறகு அவருடைய வீட்டின் மாடியில் அவரை கொண்டு போய் விட்டுவிட்டு அந்த பெண் பூதம் மாயமாய் மறைந்து போனது. மறுநாள் தான் ஏற்கனவே ரகசியமாக புதைத்து வைத்திருந்த 3000 பொற்காசுகளையும் தோண்டி எடுத்தார். அண்ணன் வியாபாரி அந்த பொற்காசுகளை மூலதனமாக வைத்து வியாபாரத்தை மறுபடியும் ஆரம்பித்தார். ஒரு நாள் தன்னுடைய கடைக்கு போய்விட்டு வீட்டுக்கு திரும்பிய போது அவரது வீட்டின் வாசலில் 2 நாய்கள் கட்டி
கட்டி வைக்கப்பட்டிருந்தன. வியாபாரியை பார்த்த அந்த நாய்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. அவரது கால்களையே இரு நாய்களும் சுற்றி சுற்றி வந்தன. அவருக்கு அந்த நாய்கள் என்ன சொல்ல வருகின்றன என்பது புரியவில்லை. அப்போது அவருடன் சில நாட்கள் மட்டும் மனைவியாக வாழ்ந்த அந்த பெண் பூதம் மறுபடியும் அங்கே தோன்றியது. உங்களை நயவஞ்சகமாக ஏமாற்றி கடலில் தூக்கி போட்ட உங்களது தம்பிகள் தான் இந்த நாய்களின் உருவத்தில் இருக்கிறார்கள். என்னுடைய சகோதரி ஒருத்தியிடம் எனக்கு நேர்ந்ததை நான் சொல்ல அவள் கோபத்தில் அவர்களை இப்படி நாயாக மாற்றிவிட்டாள். நான் தான் உங்கள் வீட்டு வாசலில் இந்த நாய்களை கட்டி வைத்து விட்டு போனேன். 10 ஆண்டுகள் கழித்ததும் நானே உங்களை தேடி வருவேன். அப்போது இவர்களை பழையபடி மனிதர்களாக மாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பூத பெண் மறைந்து போனாள். அந்த பெண் பூதம் மறுபடியும் வந்ததா, நாய்களாக மாறிய வியாபாரியின் தம்பிகளை மறுபடியும் மனிதர்களாக மாற்றியதா என்பது ஒரு புறம் இருக்கட்டும். உடன் பிறந்தவர்களை நயவஞ்சகமாக ஏமாற்றினால் அதற்கான தக்க தண்டனை உடனே கிடைக்கும் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நிறைய குடும்பங்களில் இது போன்ற துரோக செயல்களை பார்க்க முடிகிறது. பேராசையில் காலம் முழுவதும் வரக்கூடிய அண்ணன் தம்பி அக்கால் தங்கை உறவை ஒரு நொடியில் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். அவர்களை இப்படி ஏமாற்றி நடுத்தெருவில் நிப்பாட்டினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒருவேளை அவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டால் என்ன ஆகும் என்பதையெல்லாம் இந்த துரோகிகள் யோசிப்பதில்லை. நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்கிற குறுகிய வட்டத்துக்குள் பேராசையை வளர்த்து கொண்டு உடன் பிறந்தவர்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் துரோகம் செய்யும் அனைவருக்குமே தக்க தண்டனை உண்டு. அவர்களுடைய அந்த தண்டனை உடனே கிடைக்கலாம். காலம் கடந்து கிடைத்தால் அந்த தண்டனை இன்னும் கொடுமையானதாக இருக்கும். அதனால் நல்ல எண்ணங்களோடு வாழ்வோம். எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்கிற நல்ல சிந்தனையையும் வளர்த்துக் கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.